ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் இந்த வழிகளில் சரியாக தெரிவு செய்துட்டு அதில் கண்டினியூவஸாக அதே போல் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணும்போது அதுலேருந்து கட்டாயமாக உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் ஆன்லைனில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் செய்துட்டு எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் 5 வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு வெப்சைட்டுகளையும் தாராளமாக மணி மேக் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ரியலான வெப்சைட்டுகளை தெரிவு செய்யணும். அதே போல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபீஸ் இப்படின்னு ஒரு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஸ்கேமாக தான் இருக்குமா. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க்கை ஒரு க்ரைட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு மணிக்கு நாங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமியால் கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், இன்கம், ஃப்ரீலான்சர்னு நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் ஒரு ₹1000 ஏர்ன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் 1,00,000 ஏர்ன் பண்ணாலும் சரி, ₹1,00,00,000 ஏர்ன் பண்ணாலும் சரி, நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு அவங்க உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபீஸுமே எடுக்க மாட்டாங்க. டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெர்சன்டேஜ் அவங்க எடுப்பாங்களே தவிர வேறு எதுவுமே உங்கள்கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு காசு போடணும்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதால, அதாவது நீங்கள் என்னென்னா இந்த ஈஸியான கான்செப்டை தேடும்போது இங்கே வந்து ஒரு இஷ்யூ ஒன்றும் வருது. அப்படி இல்லாமல் ரியலான மணி மேக்கிங் வெப்சைட்ஸுகள் அது எப்படி உங்கள்கிட்ட பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு இது பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜை வளர்த்து கொண்டு அதிலிருந்து மணி மேக் பண்ணணும். இது ஆல்ரெடி சில பேர்கிட்ட இருக்குது. அப்படி இல்லாதாக்கள் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிவிட்டு மணி பே பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே ஒரு காலநிலையில், மழையோட காலநிலையில் ஒரு சிச்சுவேஷன் சில இடங்களில் பெரிய வெள்ளங்கள்லாம் இது பண்ணுது. ஆனால் இந்த நேரங்கள்லையும் நாங்கள் மணி மேக்கிங்க்கு வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு சோர்ஸ் ஒன்று இது பண்ணுறோன்னு சொன்னால் இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த ஒரு கான்செப்ட்லையும் இப்படி நீங்கள் மணி மேக் பண்ண முடியாது. ஸோ அப்படியான ஒரு பெனிஃபிட் இதுக்காக நம்ம இதை உருவாக்கி எடுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் உருவாக்கி எடுத்தீங்கன்னா இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு மொபைலை வச்சுட்டே தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த எபிலிட்டி இருக்கிறாக்களை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த சூழல் இருக்குன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணுறதுக்குரிய கான்செப்ட் இது ஒரு பெனிஃபிட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் வந்து நான் இதில் சொல்ல போகிற இந்த 5 வெப்சைட்டும் வித்தியாசமான கான்செப்ட் உள்ளது. அதில் ஒரு வெப்சைட் ஃப்ரீலான்சர்னு ஒரு பாடம் சொல்கிறோமே, அதை நான் எங்கள் கிளாஸில் டீச் பண்ணுறதா அதில் A to Z கைட் நான் கிளாஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஒரு வித்தியாசமான கான்செப்ட் மற்றதை விட. ஏன்னா மற்ற வெப்சைட்ஸ் எல்லாமே அங்கே ஜாப்ஸ் இருக்குன்னு தானே, அதை உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்போ ஒரு ஆடியோவை ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்லிமெண்ட்லாம் இன்டர்ப்ரீட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லாங்குவேஜில் பேசுகிறத இன்னொரு லாங்குவேஜுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க லைவாகவே வந்து இன்டர்ப்ரீட் பண்ணுவாங்க. அது லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷனாக அது நடக்கும். ஓகே, இப்போ தமிழில் பேசுகிறேன்னா அது வந்து அந்த ஹெட்செட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை அவங்க இது பண்ணும்போது அது வந்து சிங்களத்திலேயோ அவங்க இங்கிலீஷ்லேயோ அது ஓட்டோவாக இது பண்ணி தரும். அப்படி இல்லாமல் சில இடங்களில் என்ன செய்யணும்னா சில மீட்டிங்ஸ், இந்த ஆனுவல் மீட்டிங், ஜென்ரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி மீட்டிங் நடத்த போகக்குள்ள அங்கே பேசப்படுற விஷயங்களை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அல்லது வேறு எதுவாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று இருக்கும், ஆடியோ இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும். இது வந்து பெர் மினிட், பெர் அவர் அப்படின்னு சொல்லி கான்செப்டில் இது செய்யும். இப்படியான ஒரு விஷயத்தை தான் இதில் நீங்கள் சரியாக செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்குரஸியான டிரான்ஸ்கிரிப்ஷனாக இது இருக்கணுமா. ஸோ இதை தான் நம்ம ஆன்லைன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ்னு சொல்லுவோம். இது ஃப்ரீலான்சரில் வித்தியாசமான கான்செப்டில் இருக்குது. மற்ற எல்லாம் நீங்கள் எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் அவங்க நீங்கள் ஜாப்ஸை உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண தர முதல் அது ரிலேட்டடான ஒரு ரைட்டிங் டெஸ்ட் உண்டு. அதே மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று தருவாங்க. அதை நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ண கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட், இதுக்கு ஆன்லைனில் சில AI டூல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணுங்கள், நான் அதை லைவாக செய்து காட்டுறேன். AI டூல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த AI டூல் என்ன இதுன்னு சொன்னால் ஆடியோவை ஃப்ரீ டூல்ஸும் இருக்கிறது. நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நல்ல ஓடர்ஸ் நல்லா வருதுன்னா நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இந்த AI டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். ஆடியோவை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து அதுவே டிரான்ஸ்கிரைப் பண்ணி தரும். ஆனால் அதை வந்து நீங்கள் முழுமையாக இது பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்கள் முழுமையாக இது பண்ணக்கூடாது. அதை நான் எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சரியாக இது பண்ணுறேன். நீங்கள் அதை கேட்டு இப்போ உதாரணத்துக்கு தமிழில் இருக்கிற ஒரு ஆடியோவை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். நீங்கள் இந்த AI டூலை யூஸ் பண்ணுறீங்க. AI டூல்ஸ் என்னதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு அசிஸ்டன்ட். முழுமையாக நீங்கள் அதில் தங்கியிருக்கிறல நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணி வர அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு சரம் கேளுங்க. ஓகே, கேட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள். இது சரிதானே, இது அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கணும். முழுமையாக நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அதாவது அதை எக்ஸாமுக்கு தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு தானே உங்களை ஜாப்ஸை பெர்ஃபார்மன்ஸ் தருவாங்க சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படியே எடுத்து இதில் போடக்கூடாது. ஓகே, டிரான்ஸ்கிரைப் பண்ணி AI டூலை யூஸ் பண்ணலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அந்த AI டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செக் பண்ணி செய்கிறது தான் சிறந்தது. அப்படி இல்லாமல் நீங்கள் கேட்டு டிரான்ஸ்கிரைப் பண்ணிட்டு எழுதுவாருங்கிறது சாத்தியப்படாது. இப்போ நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறதான ஒரு இடத்துல மட்டும் இது பண்ணுங்கள். அந்த நாலேஜ் இருக்கிறார்கள் கட்டாயம் இது பண்ணுங்கள். நீங்கள் நாலேஜ் பேஸ்டாக வச்சுட்டு இந்த ஒர்க்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஒர்க் தேவையில்லை. ஒரு 3 மினிட் வீடியோக்கெல்லாம் நீங்கள் $10 பே பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த 3 மினிட் வீடியோ மட்டும் நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி, சரியாக டிரான்ஸ்கிரைப் எக்குரஸியாக செய்து கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்குரஸி லெவலுக்கு அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ரேட் பண்ணுவாங்க. எங்களோட கிளாஸில் ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. பெரும்பாலும் எல்லா வெப்சைட்ஸ்லையும்
நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ரேட் பண்ணுவாங்க. ரேட் பண்ணினா அந்த வெப்சைட் என்ன செய்யணும், அது நீங்கள் வளமையாக கேள்விப்படுறதா எல்லா பிளாட்ஃபார்ம் ஃப்ரீலான்ஸர் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த கான்செப்ட் இருக்குது. இந்த 5 ஸ்டார் ரிவ்யூ 4 ஸ்டார் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ரேட் பண்ணுவாங்க. ரேட் பண்ணதுமே இந்த வெப்சைட்ஸ் என்ன செய்யணும், எங்கள் கிளாஸில் இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து ஜாப்ஸ் உங்களுக்கு கூடுதலாக தரும். ஓகே, அந்த 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 சிஸ்டத்துக்கு வந்து அப்படி தான் அவங்க ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த அது மெயின்டைன் பண்ணுறது மெனுவலாக இல்லை, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்துக்கு இப்படி தான் ஃபீட் பண்ணுவாங்க. ரேட் விளைவில் நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ ஒன்றுக்கு ஒரு லைக் விழுந்துச்சுன்னு சொன்னால் அதை 5 பேருக்கு அந்த வீடியோ சஜஷன் பண்ணும். அப்போ பாருங்கள், வீடியோஸில் அவங்க லைக் பண்ணுங்கன்னு உங்களை பூஸ்ட் பண்ணும். அது என்னென்னு சொன்னால் லைக் எவ்வளோ விழுதோ அந்த லைக்கு ஏற்ற மாதிரி அது சஜஷன் பண்ணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்ஸ் கூடுதலாக விழுந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு அது பூஸ்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் தான் இது பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஆன்லைனோ ஆஃப்லைனோ பண்ணுற ஒர்க்கை முழுமையான எஃபர்ட்டோட முழுமையான அக்யூரசியோட நீங்கள் செய்யுங்க. ஏர்னிங்ஸ் லெவலில் பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணனா அந்த பிளாட்ஃபார்முக்கும் அதே மாதிரி அந்த எம்ப்ளாய்க்கு, ஏன்னா இப்போ நம்ம இதில் சொல்ல போகிற பிளாட்ஃபார்ம் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒர்க் தரல, அந்த பிளாட்ஃபார்முக்கு எம்ப்ளாயீஸ் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் என்ன செய்யுதுன்னா ஒர்க்கரானவங்களை எடுத்து உங்கள் 2 வரையும் இணைக்குது. இதில் இருக்கிற உங்கள் 2 பேருக்கும் இடையில் இருக்கிற ரிஸ்க்கை குறைக்கிறதா இந்த வெப்சைட். அப்போ இதால் உங்கள்கிட்ட இருந்தும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், எம்ப்ளாயிட்ட இருந்தும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாமே அவங்களுக்கு ஏர்னிங்ஸாக பண ரீதியான ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அதை கூட்டக்கூடிய ஒரு நபராகவும் அதே மாதிரி எம்ப்ளாயர் அந்த ஒர்க்கை குறைச்சி கொள்ளக்கூடிய எக்குரஸியாக ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க எம்ப்ளாயர் ஒர்க்கும் குறையும். ஓகே, இதை நான் என்னோட கிளாஸில் இருக்க சப்ஜெக்ட் ஒன்று டீப்பாக பேசியிருக்கோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி. இப்படியான ரியலான விஷயங்களை நீங்கள் யோசிச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம். ஸோ என்னோட கிளாஸில் வந்து வெல் ஃபியூச்சர் அகாடமி டீச் பண்ணுற கிளாஸில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணவே ஜாப்ஸ் இருக்கும். இதில் இந்த நான் சொல்கிற மாதிரி டெஸ்ட்டோ அது இதோ எந்த ஒரு கான்செப்ட்டும் இல்லை. இங்கே வந்து $0.01 தான் உங்களுக்கு $600 மட்டும் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் எடுத்ததுமே ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இமேஜ் வந்து ஃப்ரீலான்ஸரோடு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மேட் 12+ வெப்சைட் படிக்கிறோம். ஸோ இந்த எந்த சூழ்நிலை வெளியில் மழையோ வெயிலோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒன்று, ஒரு பவர் ஒன்று இருக்குன்னா அது வந்து இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் தான் இருக்குது. ஸோ அது தேவையானக்கள் கட்டாயம் சரியாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பிள்ளைகள் ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோஸில் கேப்ஷன்ஸில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலில் 2800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கோம். 1500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட. 5 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கும். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். 100 மில்லியனுக்கு மேலே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். மொபைல் டிவைஸை யூஸ் பண்ணிட்டு மேக் பண்ணலாம். இங்கே நீங்கள் ஜாயின் பண்ண எல்லாமே ப்ரூவன் மெத்தடாக நீங்கள் ஜாயின் பண்ணுமா ஒர்க் கிடைக்குமா ஏர்னிங்ஸ் கிடைக்குமா எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே ஒரு ப்ராடக்ட் சேவிஸ் சம்மந்தமாக அவங்கள்ட்ட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் கேட்பாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். அதில் ஒரு நாளைக்கு $1000 மணி மேக் பண்ணுறாக்கலாம் இருக்காங்க. அதே மாதிரி கேம் டெஸ்ட் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணலாம். இப்படியான எல்லா வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸையும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவையான கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அது சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்கள். இப்படி ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ரியலான மணி மேக்கிங்கில் உங்களோட மணி மேக்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணால் கட்டாயம் வெல் ஃபியூச்சர் அகாடமியோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குரிய முழுமையான கைடன்ஸை A to Z ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ட் ஜாப்ஸ் செய்து இலவசமாகவும் நீங்கள் இலகுவாகவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு 5 வெப்சைட்டை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த வெப்சைட்டில் இந்த ஃப்ரீலான்சருங்கிற கான்செப்டை தவிர்த்து மற்ற வெப்சைட் எல்லாமே நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சில டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுளில் வச்சுட்டு இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. மணி மேக்கிங் கான்செப்ட்டில் நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரியலான வெப்சைட்டுகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் உங்களோட முழுமையான எஃபர்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் ஃபேக் வெப்சைட்டில் நீங்கள் ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற ஒர்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் இப்படியான கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் ரியலான மணி மேக்கிங் வெப்சைட்டுகளை தெரிவு செய்து நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் கிடைக்கும். ஓகே, இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது எந்த வெப்சைட்னாலும் சரி. ஓகேயா, ரைட். ஸோ இதில் பாருங்கள், நாங்கள் ஆன்லைன் ஜாப் சம்மந்தமான ஒரு கிளாஸ் ஷெடியூல் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர்னு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மெட்டீரியல் தான் இங்கே ஷேர் பண்ணுறோம். எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் $60 ஃபெஸ்ட் ஏர்னிங்ஸ். இது வந்து ஸ்ரீலங்காவோட இருக்கிற பெஸ்ட் ஏர்னர்ஸ். அதில் எங்களோட கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கட்டாரில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபெஸ்ட் ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 1, பாய் ரேங்க் 2ல் கேர்ள் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. $15,000 டோட்டல், $450, $22,000 டோட்டல், 1 லட்சம் இவங்க இப்படின்னு சொல்லி நிறைய பேர். இது வந்து ரஷ்யன் வெப்சைட்டில் நான் காப்பி பேஸ்ட் படிக்கிறோமே அதில் 3 இங்கிலீஷ் வெப்சைட்டும் 3 ரஷ்யன் வெப்சைட்டும் படிக்கலாம். அதுலேயும் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி தான் இதில் எக்கச்சக்கமான பேர் ஏர்ன் பண்ணாங்க. அண்ட் வந்து நீங்கள் இதில் சர்வே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுலேயும் இது நிறைய ப்ரூஃப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இப்போ இது இமேஜ் மணி மேக்கிங். இமேஜ் படிக்கிறமே ஒரு இமேஜ் டவுன்லோடுக்கு $1.3 வந்திருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் மணி மேக் பண்ணலாம். சர்வேங்கிற ஒரு மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ்
சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து இந்த துபாய் டாட்டாலாம் பெரிய ஒரு கண்ட்ரி தானே, பிஸ்னஸ் கண்ட்ரி. ஸோ அதுக்காக அங்கே ஜாப்ஸ் அவைலபிலிட்டி கூட இருக்கும். அதுக்காக நம்மளோட கண்ட்ரீஸில் உள்ளவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் $6 $10 அப்படின்னு சொல்லி நம்மளோட கண்ட்ரீஸில் இருக்கிறாங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் இதில் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்குரிய கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் வந்து எங்களோட கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிற கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூட். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை லட்சம் பேர் நீங்கள் வேர்ல்டு வைடாக ஜாயின் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஜாப்ஸை தருவாங்க. பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இதில் பெஸ்ட்டாக இருக்கணுமா. நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட்டபிளான பர்சனாக, நீங்கள் ஆன்லைன்லனாலும் சரி ஆஃப்லைன்லாலும் சரி ப்ராஃபிட்டபிளான பர்சனாக மாறினா தான் நீங்கள் இதில் க்ரோத் ஆகலாம். அண்ட் வந்து இது பார்ட் டைம் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒர்க் பண்ண ஏர்ன் யுவர் ஓன் இன்கமாக, எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, இங்கே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. அண்ட் வந்து எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடாக இங்கே ஜாயின் பண்ணுமா ஒர்க் கிடைக்குமா பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி மொபைலை மட்டுமே வச்சுட்டு மணியை நீ மேக் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். சோஷியல் மீடியாஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 32 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ். நாங்கள் 5 இயர்ஸ் ரன் பண்ணுறோமே 5 சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் பெஸ்ட் ஏர்னிங்ஸை பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் ஓல்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. இதில் எக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு சோஷியல் மீடியாவோட பயோவில் இருக்குது, அதை செக் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இது ஷேர் பண்ணுறோமா, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த எக்ஸஸை நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டெலிகிராம் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் டிக்டாக் பயோலையும் இதை கண்டெக்ட் இருக்குமா, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறோம். இங்கேயும் இந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த லிங்க்ஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் டூல்ஸ், ஆன்லைன் மணி மேக்கிங் வே, எமது பாடனை இவ்வாறு வேலையை காடும் கான்செப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இதில் பெட்ரியோன் பேஜ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இங்கேயும் நீங்கள் எங்களோட எக்ஸஸ்களை எடுத்துக்கொள்ளலாம், ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இங்கே பிடிஎஃப் அன்லிமிடெட் பிடிஎஃப் எக்ஸஸ் இருக்குது. இது என்னென்னு ஒரு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஓன் ரைட் உள்ள பிடிஎஃப் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி. அதாவது இப்போ இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் பிஎல்ஆர் பிடிஎஃப் ப்ரைவேட் லைசன்ஸ் உங்களுக்கே தந்துடும். இதை நீங்கள் செல் பண்ணலாம் இந்த பிடிஎஃப். அதே மாதிரி உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க் இருந்தால் அதை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கிவ் அவே கொடுக்கலாம். அண்ட் வந்து இதை நீங்கள் ரீசெல் பண்ணிக்கொள்ளலாம். இப்படின்னு ஒரு சொல்லி கான்செப்டில் பிஎல்ஆர் எக்ஸஸ் உள்ளது இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து வெல்ஃபியூச்சர் அகாடமின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும், இங்கேயே செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இதில் ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறோம். ஷார்ட் வீடியோ ஷோ ஆகும். வீடியோஸில் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் அதுவும் ஷோ ஆகும். அண்ட் வந்து ஓல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியாஸோட ஓல் எக்ஸஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் வந்து இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் அதுகள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணுறது கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகாடமியோட ஜாயின் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். கன்செப்ட்டுக்கு வருவோம். ஆன்லைனில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸாக நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸுங்கிறது வந்து நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு லேங்குவேஜில் இருக்கிற ஒரு ஆடியோவை இன்னொரு லேங்குவேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் எப்படின்னு ஒரு சொன்னால் நீங்கள் பார்த்துருவீங்க பார்லிமெண்ட்ல எல்லாம் வந்து ஒரு செட் ஒன்று மாட்டிருப்பாங்க. அதாவது இப்போ தமிழில் ஒரு ஆள் பேசுகிறாருன்னு ஒரு சொன்னால் அந்த தமிழில் பேசுகிற அந்த விஷயத்தை இங்கிலீஷில் வந்து ஒரு ஆளுக்கு கேட்கணும், அல்லது சிங்களத்தில் வந்து அதை வந்து அவடத்திலேயே இன்டர்பிரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை அவங்க இது பண்ணிக்கொள்வாங்க, ஹெட்செட்டில் போட்டுக்கொள்வாங்க. அது வந்து ஓட்டோவாக டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு அவங்க செலக்ட் பண்ணுற லாங்குவேஜில். ஓகே, இது லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதை வந்து நம்ம இன்டர்பிரேட்டர்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா இப்போ மீட்டிங்ஸ், அதே மாதிரி ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ கான்செப்ட் ஒன்று அவங்க வந்து வாய்ஸாக அதை இது பண்ண நீங்கள் அவங்க சிலாக்கள் வந்து நீங்கள் மீட்டிங்கை எழுதுவாங்க. அப்படி இல்லாமல் சில இப்போ கான்செப்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க, லைவாகவே அந்த இதை ரெக்கார்டிங்ஸும் எடுப்பாங்க. பேசுகிறத எடுத்து என்ன செய்வாங்கன்னு ஒரு சொன்னால் இப்படியான ஃப்ரீலான்சர்ஸ்ட்டை கொடுத்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட லாங்குவேஜ் சரியாக தெரிஞ்சு யூஸ் பண்ணால் சரி. ஓகே, இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இப்போ நீங்கள் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன்னா நம்ம அதை தான் மெயினாக இது பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நீங்களாக அதை கேட்டு 1 by 1 ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதை விட நீங்கள் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்கக்கூடாதா. நான் இப்போ சொல்லுவேன் அவங்க டெஸ்ட்டுக்கே ஒரு ஆடியோ ஃபைல் தருவாங்க. அந்த ஆடியோ ஃபைலில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நீங்கள் இதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்காம நீங்கள் திரும்ப கேட்டு வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்தா சரி. ஸோ அதை நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். முதலாவது இந்த வெப்சைட் சம்மந்தமாக நான் பார்ப்போமா. ரைட், முதலாவது வெப்சைட் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் மீ, பேரை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதில் வந்து இந்த பேஜில் வந்து ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங்னு இருக்கும். ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே உங்களோட சைன் அப் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் என்னென்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஒரு ஆடியோக்கு மோனிடைஸ் யுவர் டவுன் வித் த இன்ட்ரெஸ்ட் ஹையஸ்ட் பே. ஓகே, ஒரு ஆடியோக்கு $15 $20. அப்போ $15 ஸ்ரீலங்கன் மணி வந்து 15 $4,500 $6,000 வரும் ஒரு ஆடியோக்கா. ஒரு ஆடியோ மந்த்லி வந்து நீங்கள் $250 வரை ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சம்டைம் ஸ்பெஷல் டீம்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கா, ஸ்பெஷல் டீம்ஸ் இதுதான் நான் சொன்ன
சொன்னது நேரத்தில் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே என்ன செய்வாங்கன்னா டீமாக சில ஆட்கள் இது பண்ணுவாங்க. ஓகே, கான்செப்டை பாருங்கள், நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அதாவது இப்போ நீங்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி இதில் பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப்பாக டீமாக இருப்பாங்க. ஸோ அந்த டீமில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வரும், நீங்களும் இதில் வந்து சேர்றீங்களான்னு சொல்லி. அப்போ இந்த டீமை நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் டீம்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீம் என்ன செய்யும்னா உங்களுக்கு, நான் எங்களோட கிளாஸ்லேயும் அந்த கான்செப்ட் இருக்குது, இந்த டீமுக்கு இந்த ஜாப் கொடுக்குறாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதுசாக வாராக்களை விட இந்த டீமுக்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம். ஸோ அவங்கள்ட்ட பேசி கொடுப்பாங்க. அப்படி வார ஓடர்ஸை இந்த டீம் உங்களுக்கு பிரித்து தருவாங்க. பட் இந்த டீம் பேசுகிறது தான் அமௌண்ட், டீம் சொல்லுமே எவ்வளோ அதான் அமௌண்ட். அதுக்கு தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆடியோக்கு $60, ஒரு ஆடியோக்கு $60. $60 நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, 18,000 ரூபாய்க்கு மேலே வரும். ஓகேயா? ஸோ இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி, கெரியர்ஸ், ஃப்ரீடம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் இங்கே க்ரோத் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சொல்லி கான்செப்ட். மிச்ச காலமாக இது ஆன்லைனில் இருக்குதா பார்ப்போம். நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதில் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன், வீடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன், ட்ரான்ஸ்லேஷனும் இருக்குதா, ட்ரான்ஸ்லேஷனும் இருக்குது. அதே மாதிரி டேட்டா அனோஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து சில டேட்டாஸை நீங்கள் அனோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி அந்த ஏர்னிங்ஸை நீங்கள் இது பண்ணலாமா. எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டை கட்டாயம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். முதலாவது வெப்சைட். ரெண்டாவது வந்து இதுவும் மிச்ச காலமாக இதில் இருக்குது. ஓகே, இந்த சில லாங்குவேஜஸுக்கு இருக்காங்களா பாருங்கள். கோ டிரான்ஸ்கிரிப்டா. ஸோ இதில் வந்து ஒரு மினிட்டுக்கு ஒரு மினிட்டுக்கு 1.75, 3 மினிட்டுக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொன்னால் $5 மேலே ஏர்ன் பண்ணலாம். ஸோ 2 அப்ளிகேஷன் தான், 140 லாங்குவேஜஸில் நீங்கள் இது பண்ணலாம். இதில் பிகம் டிரான்ஸ்லேட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே, இதுக்கு 100 மில்லியனுக்குள்ள பெய்ட் ஃப்ரீலான்சர்ஸ் இதில் இருக்கிறாங்க. இது மிச்ச காலமாக இது ஆன்லைனில் இருக்குதா. நாங்கள் மிச்ச காலமாக இது சம்மந்தமாக நானே நிறைய இது போட்டிருக்கேன். இதில் பேபால், பயனியர்லேருந்து எல்லாத்துலேயும் வித்ரோ எடுக்கலாம். வித்ரோவெல்லாம் பற்றி யாரும் யோசிக்கணும். முதல்ல நீங்கள் ஒர்க்கை இது பண்ணுங்கள். எவரேஜாக வந்து ஒரு மாதத்துக்கு $980 ஏர்ன் பண்ணுறாங்க. டாப் மந்த்லி ஏர்னர்ஸ் $3600 மேலே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. $3600 மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஒரு கான்செப்ட் தானே. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, என்னென்ன லாங்குவேஜ்னு இங்கே இருக்குது, அந்த லாங்குவேஜில் உள்ளாக்கள் தாராளமாக இதில் இது பண்ணலாம். தமிழும் இருக்குது. ஓகே, அங்கே ஜாப்ஸில் அவைலபிலிட்டி வச்சு இது பண்ணுவாங்க. சில FAQ இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நீங்கள் ஃப்ரீலான்சராக இது பண்ணுன்னா இன்றைக்கி ஜாயினர்ஸ் ட்ரான்ஸ்லேட்டருங்கிறதுல இது பண்ணுங்களா. இன்றைக்கி ஜாயினர்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர். ஓகே, ரைட். சில ஃப்ரீ டூல்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் இவங்களே யூஸ் பண்ணுறதுக்கு தராங்க. அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். தேவையில்லைன்னு சொன்னால் தேவையில்லை. ஓகே, ரைட். அடுத்தது வந்து ரெவ். இந்த வெப்சைட்டும் மற்ற நம்ம ஏற்கனவே சொன்ன வெப்சைட்டோட கம்பேர் தான். ஸோ இதில் பேபாலில் பேமெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பயனியர் ஆப்ஷனும் இருக்கும். அவரேஜாக ஒரு மந்த்துக்கு $245 ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு $1495 மேலே சில ஆட்கள் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்ரூவல் பண்ணுறதுக்கு அவங்க சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட், அதாவது சில இங்கிலீஷ் டெஸ்ட்டும் வைப்பாங்க, அவங்களோட ரூல்ஸோட கம்பேர் பண்ணுற மாதிரி. அண்ட் வந்து உங்களுக்கு அந்த சேம்பிளுக்கு ஒரு ஆடியோ தருவாங்க, அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணலாம். எவ்ரி மண்டே இது ஓட்டோ பேமெண்ட்டாக, இதெல்லாம் பெரும்பாலும் ஓட்டோ பேமெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, வீக்லி பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சைன் அப் டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். rev.com. அடுத்தது வந்து இது வந்து ஃப்ரீலான்சர் நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறது. இங்கே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவங்க இது பண்ணுவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க. மராத்தி டிரான்ஸ்கிரிப்ஷன் தேவை, ஒரு மினிட்டுக்கு நான் $25 பேமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்கிரிப்ட் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா உங்களுக்கு அவங்க ஓகேனா, இதுக்கு டெஸ்ட் அப்படி கன்செப்ட் இல்லை, அவங்க ஓகேனா உங்களுக்கு அதுக்குரிய பேமெண்ட்டாக பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கன்செப்டாக. ஸோ இதில் நீங்கள் எதுவும் பண்ண தேவை, வெப்சைட்டில் ரெஜிஸ்டர், ஃப்ரீலான்சரில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதை நீங்கள் இது பண்ணால் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும், ஒரு மணிக்காலத்துக்கு $18. அது மாதிரி இந்தியன் டைபிக்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அது கிளாஸில் நாங்கள் அது சம்மந்தமாக டீச் பண்ணுறோம். அடுத்து வந்து ஸ்க்ரைபி, இதுவும் நல்ல ஒரு வெப்சைட்டாக. ஓகே, இதுலேயும் நீங்கள் தாராளமாக ஃப்ரீலான்சராக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இதில் நீங்கள் அதாவது கம்பேர் பண்ணுற சம்மந்தமாக பேசுது. ஸோ நீங்கள் அதையும் இது பண்ணலாம். இதில் வந்து ஒரு மினிட்டுக்கு $0.8 மட்டும் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் இதுக்கு உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணுறதுக்கு இதை கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். எல்லா நேரத்துலையும் எல்லா வெப்சைட்டுமே உங்களுக்கு வந்து சூட்டபிள் அமையுது. அப்படி சூட்டபிள் அமைகிறது கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். டு டெக்ஸ்ட் ஃப்ரீ கன்வெர்ட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா இதிலே நிறைய டூல்ஸ் வரும், ஃப்ரீ டூல்ஸ். நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து நோட் ஜிபிடின்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு
உங்களுக்கு தரப்போற அந்த ஆடியோவை நீங்க என்ன செய்யுங்கன்னா இதுல அப்லோட் பண்ணுங்க. ஆடியோ ஃபைல இதுல அப்லோட் பண்ற ஆடியோ ஆப்ஷன் இருக்கு. ஸோ கூகுள் ஜாயின் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணுங்க. இது டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டு இதுல அப்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. ஒன்ஸ் ஓகேனா இதையே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஃப்ரீ ஆப்ஷன். இதுல பர்ச்சேஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. உங்களோட ஏர்னிங்ஸை வச்சு இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ எந்த வகையில இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியான ஒரு ஏர்னிங்ஸ் பேஸ் கிடைக்கும். மட்டும் இப்படியான ஃப்ரீ டூல்ஸ் நீங்க தாராளமா 1 by 1 செக் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணுறா கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமியோட ஜாயின் பண்ணுங்கள். அதுக்குரிய முழுமையான கைடன்ஸை நாங்கள் A to Z ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.